இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சர்ச்சை பேச்சுக்கு பெயர் போனவர் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. 2023 நடந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக கவர்னர், நடிகை குஷ்பு ஆகியோரை ஆபாசமாக பேசிய வழக்கில் அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த வழக்கில் அவர் மேல்முறையீடு செய்ததால் அவருக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது நடந்து 2 நாளில் மீண்டும் தனது சேட்டையை ஆரம்பித்து விட்டார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. பொன்னேரி பகுதியில் நடந்த ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மீண்டும் காது கூசும் வார்த்தைகளை அள்ளி தெளித்தார். எங்க பணம் இருக்குன்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமி, எனக்கு நீங்க ஓட்டு போட்டா 10,000 தருவார். எவ்வளவுமா? 10,000. நாங்க கொடுக்குற 1000க்கு என்ன பேருமா? உரிமை தொகை. அவன் கொடுக்குற 10,000க்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு தெரியுமா? என்ன பேருமா? கருணை தொகை. இவர் பெரிய எலிசபெத் மகாராணி பேரன். நாங்கள் நொண்டி நொடம் கண்ணு தெரியாத வீல் சேரில் வரோம். இவர் கருணை போடுறாராம் பிச்சைக்காரனுக்கு. பேர் வைக்க கூட வக்கீலாருக்கு இந்த நாட்டை ஆளணுன்ற எண்ணம் வரலாமா? வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு கொடுத்தோம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 1000 கொடுத்தோம். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் போடுற பொன் குழந்தைலாம் கேட்டுச்சு, தாத்தா தாத்தா ஸ்டாலின் தாத்தா, எங்கள் ஆயாவுக்கு 1000 ரூபா, எங்கள் ஆட்டாளுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, நான் காலேஜுக்கு போகிறேன் தாத்தா, நான் ஸ்டேஷனரி வாங்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், நான் எல்லாருக்கிட்டையும் கையெழுந்தேன் தாத்தா, எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டா அந்த குழந்தைங்களுக்கு சொன்னார், உங்களை பெற்றெடுத்த தாத்தா இருக்கிறானோ இல்லையோ, தத்தெடுத்த தாத்தா இந்த ஸ்டாலின் இருக்கிறேன். நீ 3 ஆண்டோ 5 ஆண்டோ கல்லூரிக்கு போனால் மாதம் 1000 தருவான் உன் தாத்தா என்று சொல்லி 1000 கொடுத்து அதற்கு புதுமை பெண் திட்டம் பேர் வச்சோம். பையன் சும்மா இருப்பானா? தாத்தா தாத்தா ஸ்டாலின் தாத்தா, எங்கள் அம்மா அப்பா 1, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் 2, ஒரே வயிற்றுல ஒரே அம்மா அப்பாவுக்கு நாங்கள் பிறந்தோம். என் தங்கச்சிக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு எனக்கு இல்லை தாத்தான்னு கேட்டான். என் மகனே, என் தாத்தாவாக நான் இருந்து நீயும் கல்லூரி படித்தால் உனக்கும் மாதம் 1000 தருவேன். அது தமிழ் புதல்வன் திட்டம். அந்த கொரோனா காலத்துல அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி கிட்ட பாதி ஒரு 5000 ரூபா கொடுறா, மக்கள் உயிர் வாழட்டும்னு சொன்னோம். எங்க பணம் இருக்கு, யார்கிட்ட இருக்கு, வேணா போனா போட்டும் ஒரு 1000 ரூபா தரேன்னா. அப்ப கல்லாப்பெட்டியில என்ன பணம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இதோ இருக்கிற கடைக்காரன் ராத்திரியில கடையணும்னா ரூபா நோட்டை எண்ணி ரப்பர் பேண்டு போட்டு அண்ணாச்சி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு சில்லறைய கல்லாப்பட்டியில விட்டு போவான். ஆனா எடப்பாடி பழனிசாமி சசிகலா கால நக்கனா மாதிரியே கல்லாப்பட்டியை நக்கிட்டு போவான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு எங்க அண்ணன் சொன்னார், பணம் என்ன இருக்குன்னு தெரியாத சொன்னார், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த நாளாயா நொண்டி போறாங்க, டப்ஸா போறாங்க, தப்புக்கு ஒரு 5 நிமிஷம் இருப்பா, தப்புக்கு போறாங்க எல்லாம் கிண்டல் பண்ணல, கிண்டல் பண்ணுமா இல்லையா? ஆனா அவனை கூட விடாம தாத்தா கலைஞர் கூப்பிட்டார், நீ தப்புக்கு இல்லடா, நீ நொண்டி இல்லடா, உனக்கு ஒரு திறமை போனால் இன்னொரு திறமை இருக்கிறது, ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலமுறை தந்தார். அதோ கிண்டல் பண்ணமா இல்லையா? பெத்தவனும் ரோட்ல விட்டான், மற்றவனும் ரோட்ல விட்டான். அவனை எங்க தாத்தா கலைஞர் ரோட்ல இல்ல, அவனை கூப்பிட்டார், உனக்கு மழைகால பெயர் வைக்கிறேன், இன்று முதல் நீ திருநங்கை என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார். ஒரு காலத்துல கோர்ட்டுக்கு போனா அங்க கட்டை சுத்தி வச்சு ஆர்டர்னு கட்டுவான்ல ஜட்ஜி, அவங்கெல்லாம் அவ்வாதான் இருப்பான். நம்ம வாங்க போக முடியாது. நம்ம அவளுக்கு என்ன வேலை தெரியுமா? சவுப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ்ன்னு கத்துற வேலை நமக்கு. தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ சைலன்ஸ்ன்னு கத்த பிறக்கிறடா, நீ அடிச்சா கட்ட சுத்தி அடிக்கும், நீதியும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன